ஹாய், என் பேர் நவீன். நான் இப்போ இந்த வீடியோ செய்கிறதுக்கு நம்ம கேஷ் வில்லன் தான் காரணம். உங்கள் வீடியோ பார்த்தேன் ப்ரோ, செம்மையாக பேசியிருந்தீங்க. அவங்களுக்காக அவங்கவுங்க மூவி, அதாவது இறைவன் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் செம்மையாக ஜிங்ஜாக் அடிச்சிங்க ப்ரோ. சாக்கு அடிச்சிங்க, பரவாயில்ல. இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்க. பட் அது ஏன் பப்ளிக்கை பார்த்து கேள்வி கேட்டீங்க? நாங்கள்லாம் உங்கள் சீடி வாங்கலனா முடியுமா? முடியாது தானே. அப்புறம் ஏன் ப்ரோ? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இன்னொரு நான் செஞ்சுருந்தார் ஒரு வீடியோ. அவர் பேர் எனக்கு தெரில. அதாவது நீங்கள் கேஷ் வில்லன் மன்னிப்பு கேட்கணுன்னு, நானும் அதுக்காக தான் இந்த வீடியோ செஞ்சேன். நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் ப்ரோ. ஓகே? ஏன்னா உங்கள் படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் பார்த்துக்கோங்களேன், நான் மிரட்டலை, என் மிரட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க. தேட்டரில் ரிலீஸ் பண்ணணுமா இல்லை யூடியூப்பில் நீங்களே உங்களோட ப்ரொஃபைலில் ரிலீஸ் பண்ணணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ப்ரோ. கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ அது எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்களோ அதேமாதிரி இதையும் கரெக்டாக நீங்கள் பண்ணிடுவீங்க. எனக்கு தெரியும். உங்கள் படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னாடி நீங்கள் அடிச்சிங்களே ஜிங்சாக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க. மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ செஞ்சுருங்க. உங்களால் பாருங்கள், என்னோட ஒரு நிமிஷம் கூட 2 நிமிஷம் வேஸ்ட்டு உங்களால். பண்ணாதீங்க அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம். தப்பு. இன்னொருத்தர் MC சிவான்னு ஒருத்தர், யோ நீ பாட்டே விளையாக்குறதுல உனக்கு ஏன் இந்த அதப்பு, இல்லை உனக்கு ஏன் இந்த அதப்புங்கிற வேணாம். பாட்டு விளையாக்குற வேலையை பாரு, அப்புறம் ஜிங்சாக்கு நீயும் அடிக்கலாம்.